இதெல்லாம் தாண்டி மிக முக்கியமான ஒரு விஷயம் ஜனநாயகனை பற்றியான ஒரு தான். ஜனநாயகன் படம் இன்னும் பிஸ்னஸ் ஆகலை, தமிழ்நாடு தியேட்டர்கள் இன்னும் யாரும் விலை கொடுத்து வாங்கலை அப்படின்ற மாதிரி ஒரு தகவல், யாரும் வாங்கிறதுக்கு பயப்படுறாங்கன்னு வருது. என்ன இதில் போய் என்ன பயம் இருக்குது அப்படின்னு. இந்த விஜய்க்கு எதிரான விஷயங்கள், விஜய்க்கு எதிரான அரசியல் கருத்துக்கள் அப்படின்பொழுது டிஸ்ட்ரிபியூட்டர் தேட்டருக்காரங்க இதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஏதோ தேட்டர் முன்னாடி கலாட்டா நடக்குமா? அதெல்லாம் கிடையாதுங்க. அதெல்லாம் ஒரு காலங்க வந்து இந்த மீடியா, சோசியல் மீடியா, யூடியூப் சேனல்கள் இதெல்லாம் இல்லாத காலத்தில் ரைட் உங்களுக்கு வந்து அப்பயே பத்திரிகை செய்தியாக வந்து அதை இருட்டடி பண்ணிடுவாங்க. வந்து இப்போ அப்படிலாம் கிடையாது. வந்து நீங்கள் ஒரு தேட்டருக்கு முன்னாடி வந்து கிட்டத்தட்ட 1000 கேமரானா 1000 செல்ஃபோனு இல்லைன்னா லட்சம் செல்ஃபோன் நிற்கிது. வந்து அவெல்லாம் பிடிச்சி போட்டுருவாங்க. இதெல்லாம் தாண்டி முக்கியமான விஷயம் நம்ம விசாரிச்ச போது என்னென்னா, ஜனநாயகன் படத்துக்கு அந்த ப்ரொடியூசர் தரப்பு தமிழ்நாடு தேட்டர்கள் கிட்டத்தட்ட 120 கோடி ரூபாய் அந்த படத்துக்காக வந்து ஒரு விலை சொல்கிறாங்க. அவ்வளோ பெரிய விலை கொடுத்து வாங்க முடியுமா? அவ்வளோ பெரிய விலை கொடுத்து வாங்க அது வந்து வசூலாக மாறுமான்ட்டு பல பேர் தயாராக இந்த தமிழ்நாடு தேட்டர்களை பிரித்து விற்கலாமா அப்படின்னு கூட யோசனை பண்ணி பார்க்குறாங்க. இது கட்டுப்படி ஆகாத ராஜா அப்படின்னு. ஏங்க விஜயோட கடைசி படம் அவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு பயங்கரமாக பல பேர் பார்த்தீங்கன்னா துபாய், ஸ்ரீலங்காவெல்லாம் போய் ஃபஸ்ட் ஷோ படம் பார்க்கலாம் அப்படின்னு ரேஞ்சுக்கு இப்போயே தயாராகிட்டாங்க அப்படின்பொழுது இது எச் வினோத்தோடைய படம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மாஸ் எலிமெண்ட் எதுவும் இருக்காது, அது பஞ்ச் டைலாக் இருக்காது. பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயங்களை அரசியல் பேசக்கூடிய படமாக, அது சமூக அரசியல் பேசக்கூடிய ஒரு படமாக எச் வினோத் படமாக இருந்ததுன்னா எப்படி வேணாலும் மாறும். மதில் மேல் போன மாதிரி வந்து இப்படியும் பெறலாம் அப்படியும் பெறலாம் அப்படின்னாலும் வந்து இதுக்கு இந்த ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்ற பொழுது இந்த நேரத்தில் விஜயே வந்து லலித் ஏற்கனவே மாஸ்டர் படம் பண்ணவர், அவர் லலித்தை கூப்பிட்டு நீங்கள் பண்ணுங்கள், மற்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம், தைரியமாக நீங்கள் எடுத்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னது. ஏன்னா மாஸ்டர் படத்துக்கு அப்படி தான் கோவிட் முடிஞ்சு தியேட்டரை ஓப்பன் பண்ணுறாங்க, ஒரு சீட்டு விட்டு ஒரு சீட்டு தள்ளி உட்காரணும் அப்படின்பொழுது யாருமே தியேட்டருக்குள்ளே வரமாட்டாங்க. ஏன்னா உலகமே வந்து பயத்தில் இருந்து இப்போ தான் மீண்டு கொஞ்சம் கொஞ்சமாக வருது. இதுக்குள்ளே எங்கேயா தியேட்டருக்குள்ளே வந்து உட்காருது, அது ஒரு சீட்டு தள்ளி வச்சு ஒவ்வொரு சீட்டுக்கும் சானிடேஷன் வைக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் மாஸ்க் போட்டுக்கிட்டு இருக்கணும். இந்த மாதிரி ஒன்று பயத்தில் இருக்கும்போது மாஸ்டர் படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறோம் போது நிறைய பேர் இண்டஸ்ட்ரியில் லலித்துக்கு என்ன ஆச்சு, விஜய்க்கு என்ன ஆச்சுன்னு. ஆனால் அந்த படம் தாங்க வந்து தமிழ் சினிமாவோட கேட்டே திறந்து வச்சு சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இந்த ஒரு சீட்டு தள்ளி வைக்கிறதெல்லாம் அப்புறம் மாறி போயிடுச்சு. வந்து அந்த படம் மெகா ஹிட்டு. இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறதுல அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறதுல லலித் கொஞ்சம் கரெக்டான ஆள், நீங்கள் பண்ணுங்கன்னு. ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, லலித் இந்த படத்தை எடுக்கிற தேட்டர்கள் எடுத்திருக்காரு, இன்னும் தகவல் முழுமையாக வரல. அதை தாண்டி விஜயோடைய நிழலாக விஜயோடைய எல்லா சொத்துக்களையும் கவனித்து கொண்டு இருக்கிற நபராக இருக்கக்கூடிய பேசப்படக்கூடிய ஜெகதீஷுக்கும் லலித்துக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு போச்சு. ரெண்டு பேரும் அப்படி இளையும் புனியமாக இருக்காங்க. இப்போ ஜனநாயகோடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. கண்டிப்பாக படம் வந்துடும். வந்து ஒரு வேளை சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ரைட், ஓகே. இதுக்கு பயப்படுறதுக்கான காரணம் என்னென்னா, படம் வந்து ஏதாவது கருத்து சொல்லி அது ஒரு ஷோலேயே தெரிஞ்ச போகுது அப்படின்றதுக்காக தான்